ராதே ராதே. நம்ம சத்குருநாதருடைய பரம கிருப்பையினால் நம்ம ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் கற்றுண்டு வரோம். இப்பொழுது 4வது ஸ்கந்தத்தில் 26 அத்தியாயங்கள் நம்ம கற்றுண்டோம். இன்றைக்கி 27வது அத்தியாயம் பார்க்க போகிறோம். 26வது அத்தியாயத்தில் புரஞ்சனனுடைய ஒரு காட்டுக்கு போய் அவன் எப்படி வேட்டையாடுறான் அப்படிங்கிறத எடுத்து சொன்னார் நாரத மகர்ஷி. எப்படி அவன் வேட்டையாடிட்டு திரும்பி வந்த உடனே அவனுடைய மனைவி கோபமாக இருக்கா, அவளை எப்படி சமாதானப்படுத்தினான் அன்பான வார்த்தைகள்னால அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். இந்த 27வது அத்தியாயத்தில் நாரத மகர்ஷி தொடர்ந்து கதையை சொல்லிகிட்டே போகிறார். இவ்வளவு நாழியாக அந்த பெண்மணிக்கு பேர் எதுவும் சொல்லலை. இப்போ சொல்கிறார் புரஞ்சனி அப்படிங்கிற பேரை சொல்கிறார். ஏன்னா புரஞ்சனனுடைய மனைவிங்கிறதுனால புரஞ்சனி அப்படின்னு சொல்கிறார். இப்போ என்ன பண்ணுறான்னா, புரஞ்சனனை தன்னுடைய ஜாலங்கள்னால தனக்கு வசமாக்கிண்டு இப்போ புரஞ்சனி என்ன பண்ணுறான்னா, அவளும் ஸ்நானங்கள்லாம் பண்ணி அலங்காரங்கள்லாம் பண்ணிட்டு புரஞ்சனனோட சேர்ந்து ரமிக்கிறா அப்படின்னு சொல்கிறார். புரஞ்சனன் அவளோட சேர்ந்து அப்படி ரமிக்கும் பொழுது அவள் பேசக்கூடிய அன்பான வார்த்தைகள் இதெல்லாம் கேட்டுண்டே எவ்வளவு காலம் நழுவி போச்சு அப்படிங்கிறதையே கவனிக்கலையாம். அது பகலா ராத்திரியா அப்படிங்கிறதையும் கவனிக்கலையாம். அவளோட இருக்கிறது தான் பரம லட்சியம் அப்படின்னு வேற எதையுமே நினச்சி பார்க்கல, பகவானெல்லாம் நினைக்கலன்னு சொல்லக்கூட வேண்டாம் அப்படின்னு சொல்கிற. இப்படி அவளோட அவன் ரமிச்சுட்டு இருக்கும்பொழுது அவனுடைய யவ்வனமானது ஒரு அரக்ஷணம் போல் அப்படி நழுவி போயிட்டான். இப்போ புரஞ்சனனும் புரஞ்சனியுமா சேர்ந்துட்டு 1100 ஆண் குழந்தைகளையும் 110 பெண் குழந்தைகளையும் பெற்றெடுத்தார்கள் அப்படின்னு சொல்கிறார். இப்படி இவர்கள்லாம் குழந்தைகளெல்லாம் பெற்று எடுக்கும் பொழுது புரஞ்சனனுக்கு பாதி ஆயுசு தீர்ந்து போயிடுத்து அப்படிங்கிறார். 50 வயசு ஆயிடுத்தான் புரஞ்சனனுக்கு. இப்போ என்ன பண்ணுறான் புரஞ்சனன், தன்னுடைய வம்சத்தை விருத்தி பண்ணுறதுக்காக தன்னுடைய பெண்களுக்கும் தன்னுடைய ஆண் குழந்தைகளுக்கும் வரன்கள்லாம் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறான். இப்படி அவனுடைய பிள்ளைகள்லாம் என்ன பண்ணுறான்னா, ஒத்தொத்தரும் 100 பிள்ளை குழந்தைகளை பெற்று எடுக்கிறா. இப்படி புரஞ்சனுடைய வம்சமானது அந்த பஞ்சால தேசத்தில் அப்படியே விருத்தியாயிண்டே போகிறது அப்படின்னு சொல்கிறார். இப்போது அவனுக்கு பிள்ளை குழந்தைகள் பேரன் குழந்தைகள் இப்படின்னு அவனோட பெரிய வம்சம் விருத்தி ஆகிடுது. எல்லாருமேலேயும் அவனுக்கு அத்தகைய ஒரு பந்தம் ஏற்படுறது. தன்னுடைய மனைவி, தன்னுடைய குழந்தைகள், வீடு, அதுக்கப்புறமா அவன் இடத்துல இருக்கக்கூடிய வேலைக்காரர்கள் அப்படின்னு எல்லார் இடத்துலையும் அவனுக்கு பந்தமானது அதிகமாயிண்டே போகிறது. இப்பொழுது நாரத மகரிஷி இந்த பிராச்சீன பர்ஹிஸை பார்த்து சொல்கிறார், ஹே ராஜன்னு, நீ எப்படி நிறைய பசுக்களெல்லாம் பலி கொடுத்து யாகங்கள்லாம் பண்ணியோ அதே மாதிரி புரஞ்சனனும் இப்பொழுது என்ன பண்ணுறான் அப்படின்னா, நிறைய பசுக்களெல்லாம் பலி கொடுத்து யாகங்கள்லாம் பண்ணி தேவர்கள் பித்ருக்கள் எல்லாரையும் திருப்திப்படுத்துகிறானாம். எதனால் அப்படின்னா, மனசில் நிறைய அவனுக்கு காமனைகள்லாம் இருக்குது, ஆசைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் பூர்த்தி பண்ணிக்கிறதுக்காக இப்படி நிறைய யாகங்கள்லாம் பண்ணான் அப்படின்னு சொல்கிறார். இப்படி குடும்பத்திலேயே வாழ்ந்துட்டு இருந்த அந்த புரஞ்சனனுக்கு தன்னுடைய உயர்ந்த ஸ்ரேயஸ் என்ன அப்படிங்கிறதையே அவன் அவனுக்கு தெரியாமையே அப்படி வாழ்ந்துட்டு இருந்தான். அப்படியே அவன் இருந்துகிட்டே இருக்கும் பொழுது என்ன ஆச்சு அப்படின்னா, வயதான காலம்னு சொல்லுவோம் இல்லையா, மூப்பு அப்படிங்கிறது அடையிறது புரஞ்சனனை. யார் ரொம்ப போகங்கள்லாம் அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறாளோ அவர்களுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லாத அத்தகைய மூப்பானது இப்போ புரஞ்சனன் இடத்துலையும் வருது அப்படின்னு சொல்கிறார். இப்பொழுது கந்தர்வர்களுக்கெல்லாம் ஒரு தலைவன் இருந்தானாம். அவனுக்கு சண்டவேகன்னு பேர். அவனுக்கு ஒரு சைன்யம் இருந்தது. அந்த சைன்யத்தில் நல்ல 360 ரொம்பவும் பலமான கந்தர்வர்களை அவன் சைன்யமாக வச்சுட்டு இருந்தான். அதே அளவு 360 பெண் கந்தர்வர்களும் இருந்தார்களாம். அந்த பெண் கந்தர்வர்களில் பாதி பேர் நல்ல வெண்மை நிறத்தில் இருந்தாலாம், பாதி பேர் கருமை நிறத்தில் இருந்தார்களாம். இந்த பெண் கந்தர்வர்களும் இந்த ஆண் கந்தர்வர்களுமா சேர்ந்துண்டு என்ன பண்ணுறா அப்படின்னா, இந்த புரஞ்சனனுடைய ஊரை அப்படி சுற்றி வளைச்சுண்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதை அழிக்க ஆரம்பிக்கிறான். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த சண்டவேகனுடைய சைன்யமானது இந்த ஊரை அழிக்கும் பொழுது ஒரு 5 தலை நாகமானது அந்த புரஞ்சனியையும் அந்த ஊரையும் காப்பாற்றிண்டே வந்ததுன்னு பார்த்தோம் இல்லையா. அது என்ன பண்ணுறது அப்படின்னா, எப்பொழுதுமே விழிப்போடு இருக்கக்கூடிய அந்த நாகமானது இவர்கள்லாம் இப்படி தாக்கும் பொழுது அது திரும்பவும் அவர்களோட சண்டை போட்டு அவர்களெல்லாம் தாக்க விடாமல் பண்ணுறதாம். 100 வருஷ காலம் இந்த பிரஜாகரம்னு சொல்லக்கூடிய இந்த பாம்பானது என்ன பண்ணுறதுன்னா, தன்னந்தனியாக அத்தகைய பலத்தோட இந்த 720 கந்தர்வர்களையும் அப்படி யுத்தம் பண்ணி தடுத்துட்டே வருது. புரஞ்சனன் பார்க்குறான், இந்த பாம்பானது தன்னந்தனியாக சண்டை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய பலத்தெல்லாம் அப்படியே இழக்கிறது. அதை பார்த்து புரஞ்சனன் ரொம்ப கவலைப்படுறான். ஆனால் கவலைப்பட்டாலும் தன்னுடைய மனைவியோடையே அவன் ரமிச்சுன்னு இருக்கான். அது மட்டும் இல்லை, மற்ற ஊர்கள்லேருந்து அவனுடைய சேவகர்கள்லாம் நிறைய பரிசுகள்லாம் கொண்டு தர அதெல்லாம் நன்னா அனுபவிச்சுட்டு இருக்கான். இப்படி இருந்துட்டு இருக்கிறதுனால அவனுக்கு என்ன ஒரு பயம் காத்துருக்கு அப்படிங்கிறதே தெரியாமல் அவன் பாட்டு இப்படி ரமிச்சுட்டு இருக்கான். இப்போ நாரத மகரிஷி சொல்கிறார், காலத்துக்கு ஒரு பெண்மணி இருந்தாலாம், ஒரு பெண், அவளுக்கு காலகன்யா அப்படின்னு பேர்.
அவளுக்கு துர்பகா அப்படின்னு பேர். ஏன்னா அத்தகைய துர்பாகியம் உடையவளாம், அதனாலேயே அவளுக்கு துர்பகா அப்படின்னு பேர். யாருமே அவளை விரும்ப மாட்டா. அவள் என்ன பண்ணுறா அப்படின்னா, ஒரு சமயம் இந்த லோகத்தில் இப்படி சஞ்சாரம் பண்ணிகிட்டே வரா, தனக்கு ஏற்ற ஒரு கணவன் கிடைப்பானா அப்படின்னு. ஆனால் எல்லாருமே அவளை பார்த்ததுமே ஓடி போகிறாளாம் பயந்துண்டு. ஏன்னா அவளுக்கு அத்தகைய ஒரு அமங்கலமானவள் அவள். அதனால் அப்போது அவள் இப்படி இந்த பூலோகத்தில் அலைஞ்சுட்டே இருக்கும்பொழுது நாரத மகர்ஷி சொல்கிறார், அப்போ தான் நான் எதிர்ச்சையாக பிரம்மலோகத்துலேருந்து இந்த பூலோகத்துக்கு வந்திருந்தேன். என்னை பார்த்ததும் அவள் மோகத்தை அடைஞ்சு என்னிடத்துல வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேளான்னு என்னை கேட்டா. அவளுக்கு நன்னாவே தெரியும் நான் வாழ்க்கை பூரா பிரம்மச்சாரியாக தான் இருக்க போகிறேன்னு தெரிஞ்சும் கூட என்னை அப்படி கேட்டா. நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு மறுத்துட்டேன். உடனே அவளுக்கு பயங்கர கோபம் ஏற்பட்டுடுத்து. கோபம் ஏற்பட்டு என்ன பண்ணான்னா எனக்கு ஒரு சாபத்தை கொடுத்தா. என்ன சாபம் அப்படின்னா, ஹே ரிஷே, நான் கேட்டும் என்னை நீங்கள் மறுத்ததுனால உங்களுடைய பாதமானது ஒரு இடத்துல தங்காமல் நீங்கள் எங்கே பார்த்தாலும் அலைஞ்சுட்டே இருப்பேள் அப்படின்னு சொல்லி ஒரு சாபத்தை கொடுத்தா. அதனால தான் நம்ம பார்க்குறோம் நாரத மகரிஷியை திரிலோக சஞ்சாரி அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா அவர் ஒரு இடத்துல இல்லாமல் அப்படி சஞ்சாரம் பண்ணிகிட்டே இருப்பார். நாரதர் என்ன பண்ணுறாருனா, தனக்கு கிடைச்ச சாபத்தையே ஒரு வரமா அப்படி நினச்சுட்டார். அதனால அவர் என்ன பண்ணுறார், எல்லா இடத்துக்கும் சஞ்சாரம் பண்ணிகிட்டே பக்தி பிரச்சாரம் பண்ணிகிட்டே இருக்கார். உடனே என்ன சொல்கிறார் நாரதர்னா, நானே அவளுக்கு ஒரு யோஜனை சொன்னேன். அதன்படி அவள் என்ன பண்ணா அப்படின்னா, நேராக போய் யவனர்களுக்கெல்லாம் ஒரு தலைவன் இருந்தானாம், அவனுக்கு பயன் அப்படின்னு பேர். அவனிடத்துல போய் சொல்கிறா, உங்களை என்னோட கணவனாக அடையணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லோக நியாயத்தையும் சொல்கிறான். எவன் ஒருவன் கொடுக்க தகுந்த ஒரு விஷயத்த மற்றவர்களுக்கு கொடுக்காம இருக்கானோ அல்லது ஏற்றுக்கத்தக்க ஒரு விஷயத்தை ஏற்றுக்காம இருக்கானோ அவன் ரொம்பவும் மூடன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் நீங்கள் இந்த இடத்துல தயவு பண்ணணும், என்னை நீங்கள் மனைவியாக ஏற்றுக்கணும். யார் இப்படி கஷ்டப்படுறவர்களுக்கு கருணை பண்ணுறாளோ அவர்கள் தான் ரொம்ப உயர்ந்த மனிதர்கள், அதுதான் அவர்களுடைய உயர்ந்த தர்மம்னு சொல்லப்பட்டிருக்கு இப்படின்னெல்லாம் அடுத்து சொல்கிறா. இதெல்லாம் கேட்டதும் இந்த யவனர்களுடைய தலைவன் இருக்கான் இல்லையா பயன் அப்படின்னு, அவன் இந்த துர்பகியோட வார்த்தைகளெல்லாம் கேட்டதும் அவன் சிரிச்சுக்கிறான். தேவர்களுடைய ஒரு ரகசியமான ஒரு சங்கல்பத்தை நிறைவேற்றணும்னு அவன் ஆசைப்படுறான். அவளை எப்படியாவது தட்டி கழிக்கணும்னு பார்க்குறான். அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்த பாருமா, நீ ரொம்ப அமங்கலமானவளாக இருக்கிறதுனால இந்த உலகத்தில் யாரும் உன்னை ஏற்றுக்க மாட்டா. ஆனால் என்னோட ஞான திருஷ்டியால் உனக்கு நான் ஏற்ற கணவனை நான் பார்த்து வச்சுருக்கேன். நீ என்ன பண்ணு, நீ இந்த ரூபத்தில் எல்லார் கண்ணுலேயும் தெரியிறாப்புல சஞ்சாரம் பண்ணாமல் நீ மறைஞ்சு இருந்து இந்த லோகத்தில் யாரெல்லாம் படைக்கப்பட்டிருக்காளோ எல்லார்களையுமே நீ அனுபவி அப்படின்னு சொல்கிறான். எல்லாரையுமே உன்னோட கணவனாக நினச்சிண்டு நீ எல்லாரிடத்துலையும் போய் அவர்களை அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நானும் என்னுடைய சைன்யமும், எனக்கு ஒரு தம்பி இருக்கான், அவனுக்கு பிரஜ்வாரன் அப்படின்னு பேர், எல்லாருமா சேர்ந்துட்டு இந்த எல்லா ஜீவராசிகளையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கலாம். அதனால நீ கவலைப்படாத, நான் உன்னை தங்கையாக ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிறத இப்படி சூச்சகமாக சொல்கிறான். நான் உன்னை என்னோட தங்கையாக ஏற்றுக்கிறேன், என்னுடைய சகோதரனான பிரஜ்வாரனோட சேர்ந்துட்டு நீயும் நம்ம எல்லாருமா சேர்ந்துட்டு இந்த லோகத்தை அழிக்கலாம் அப்படின்னு ஒரு திட்டம் போடுறான் இந்த பயன் அப்படிங்கிற யவனர்களுடைய தலைவன். இதோட இந்த 27வது அத்தியாயம் பூர்த்தியாகுது. இப்பொழுது நம்ம இந்த 27வது அத்தியாயத்தை முழுக்க கற்றுக்கலாம். ராதே ராதே. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. சத்குருநாத மகாராஜ் கி ஜெய். கலயே சுந்தராகாரம் சதைக பிரியதர்சனம் அஜ்ஞானநாசகம் தேவம் சத்குரும் முரளீதரம் முரளீமண்டிதகரகமலம் முனிஜனமோகனம் व्यत्यस्तपादं वनमालाधारिणं प्रेमभक्तमण्डलनित्यकीर्तितं श्रीप्रेमिकवरदम् आश्रयेऽहम्। जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदायादिकवये मुह्यन्ति यत्सूरयः। तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। धर्मः प्रोज्झितकैतवोऽत्र परमो
निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषुभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं शुकमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः यं प्रव्रजन्तमनुपेतमपेतकृत्यं द्वैपायनो विरहकातराजुहाव पुत्रेति तन्मयतया तरवोऽभिनेदुः तं सर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि यस्वानुभावमखिल श्रुतिसारमेकम् अध्यात्मदीपम् अतितितीर्षतां तमोऽन्धं संसारिणां करुणयाः पुराणगुह्यं तं व्याससूनुमुपयामि गुरुं मुनीनां नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविन्दाय नमो नमः नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम्। गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा सद्गुरुनाथ महाराज की जय। अथ सप्तविंशोऽध्यायः। नारद उवाच नारद उवाच इत्थं पुरञ्जनं सध्र्यक् इत्थं पुरञ्जनं सध्र्यक् इत्थं पुरञ्जनं सध्र्यक् वशम् आनीय विभ्रमैः वशमानीय विभ्रमैः वशमानीय विभ्रमैः पुरञ्जनी महाराज पुरञ्जनी महाराज पुरञ्जनी महाराज रेमे रमयति पतिं रेमे रमयति पतिं रेमे रमयति पतिं स राजा महिषीं राजन् स राजा महिषीं राजन् स राजा महिषीं राजन् सुस्नातां रुचिराननां सुस्नातां रुचिराननां सुस्नातां रुचिराननां कृतस्वस्त्ययनां तृप्तां कृतस्वस्त्ययनां तृप्तां कृतस्वस्त्ययनां तृप्ताम् अभ्यनन्दत् उपागताम् अभ्यनन्ददुपागताम् अभ्यनन्ददुपागताम् तयोपगूढः परिरब्धकन्धरो तयोपगूढः परिरब्धकन्धरो तयोपगूढः परिरब्धकन्धरो रहो अनुमन्त्रैः अपकृष्टचेतनः रहोनुमन्त्रैरपकृष्टचेतनः रहोनुमन्त्रैरपकृष्टचेतनः न कालरंहो बुबुधे दुरत्ययम् न कालरंहो बुबुधे दुरत्ययम् न कालरंहो बुबुधे दुरत्ययम् दिवा निशेति प्रमदा परिग्रहः दिवा निशेति प्रमदा परिग्रहः दिवा निशेति प्रमदा परिग्रहः शयान उन्नद्धमदो महामना शयान उन्नद्धमदो महामना शयान उन्नद्धमदो महामना महार्हतल्पे महिषी भुजोपधिः महार्हतल्पे महिषी भुजोपधिः महार्हतल्पे महिषी भुजोपधिः तामेव वीरो मनुते परं यतः तामेव वीरो मनुते परं यतः
तामेव वीरो मनुते परं यतः तमोभिभूतो न निजं परं च यत् तमोभिभूतो न निजं परं च यत् तमोभिभूतो न निजं परं च यत् तयैवं रममाणस्य तयैवं रममाणस्य कामकश्मलचेतसः कामकश्मलचेतसः क्षणार्धम् इव राजेन्द्र क्षणार्धमिव राजेन्द्र व्यतिक्रान्तं नवं वयः व्यतिक्रान्तं नवं वयः तस्याम् तस्याम् अजनयत् पुत्रान् पुरञ्जन्यां पुरञ्जन्यां शतानि एकादश विराट् आयुषो अर्धम् आयुषोर्धम् अथात्यगात् दुहितृः दशोत्तरशतम् पितृमातृयशस्करीः शील औदार्य गुणोपेताः पौरञ्जन्यः प्रजापते सपञ्चालपतिः पुत्रान् पितृवंशविवर्धनान् दारैः संयोजयामास दुहितृः सदृशैर्वरैः पुत्राणां चाभवन् पुत्रा एकैकस्य शतं शतं यैर्वै पौरञ्जनो वंशः पञ्चालेषु समेधितः तेषु तद्रिक्तहारेषु गृहकोश अनुजीविषु निरूढेन ममत्वेन विषयेषु अन्वबध्यत ईजे चक्रतुभिः घोरैः दीक्षितः पशुमारकैः देवान् पितॄन् भूतपतीन् नानाकामो यथा भवान् युक्तेषु एवं प्रमत्तस्य कुटुम्बासक्तचेतसः
कुटुम्बासक्तचेतसः आससाद स वै कालो आससाद स वै कालो आससाद स वै कालो यो अप्रियः प्रिययोषिताम् यो प्रियः प्रिययोषिताम् यो प्रियः प्रिययोषिताम् चण्डवेग इति ख्यातो चण्डवेग इति ख्यातो चण्डवेग इति ख्यातो गन्धर्वाधिपतिः नृप गन्धर्वाधिपतिर्नृप गन्धर्वाधिपतिर्नृप गन्धर्वाः तस्य बलिनः गन्धर्वास्तस्य बलिनः गन्धर्वास्तस्य बलिनः षष्ट्युत्तरशतत्रयम् 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 गन्धर्व्यः तादृशीरस्य गन्धर्व्यस्तादृशीरस्य गन्धर्व्यस्तादृशीरस्य मैथुन्यश्च सितासिताः मैथुन्यश्च सितासिताः मैथुन्यश्च सितासिताः परिवृत्या विलुम्पन्ति परिवृत्या विलुम्पन्ति परिवृत्या विलुम्पन्ति सर्वकाम विनिर्मिताम् सर्वकामविनिर्मिताम् सर्वकामविनिर्मिताम् ते चण्डवेग अनुचराः ते चण्डवेगानुचराः ते चण्डवेगानुचराः पुरञ्जनपुरं यदा पुरञ्जनपुरं यदा पुरञ्जनपुरं यदा हर्तुम् आरेभिरे तत्र हर्तुमारेभिरे तत्र हर्तुम् आरेभिरे तत्र प्रत्यषेधत् प्रजागरः प्रत्यषेधत् प्रजागरः प्रत्यषेधत् प्रजागरः स सप्तभिः शतैरेको सप्तभिः शतैरेको सप्तभिः शतैरेको विंशत्या च शतं समाः विंशत्या च शतं समाः विंशत्या च शतं समाः पुरञ्जनपुराध्यक्षो 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 गन्धर्वैः युयुधे बली गन्धर्वैर्युयुधे बली गन्धर्वैर्युयुधे बली क्षीयमाणे स्वसम्बन्धे क्षीयमाणे स्वसम्बन्धे क्षीयमाणे स्वसम्बन्धे एकस्मिन् बहुभिः युधा एकस्मिन् बहुभिर्युधा एकस्मिन् बहुभिर्युधा चिन्तां परां जगामार्तः चिन्तां परां जगामार्तः चिन्तां परां जगामार्तः स राष्ट्रपुरबान्धवः स राष्ट्रपुरबान्धवः स राष्ट्रपुरबान्धवः स एव पुर्यां मधुबुक् स एव पुर्यां मधुबुक् स एव पुर्यां मधुबुक् पञ्चालेषु स्वपार्षदैः पञ्चालेषु स्वपार्षदैः पञ्चालेषु स्वपार्षदैः उपनीतं बलिं गृह्णन् उपनीतं बलिं गृह्णन् उपनीतं बलिं गृह्णन् स्त्रीजितो नाविदत् भयम् स्त्रीजितो नाविदद्भयम् स्त्रीजितो नाविदद्भयम् कालस्य दुहिता काचित् कालस्य दुहिता काचित् कालस्य दुहिता काचित् त्रिलोकीं वरम् इच्छति त्रिलोकीं वरमिच्छति त्रिलोकीं वरमिच्छति पर्यटन्ति न बर्हिष्मन् पर्यटन्ति न बर्हिष्मन् पर्यटन्ति न बर्हिष्मन् प्रत्यनन्दत कश्चन प्रत्यनन्दत कश्चन प्रत्यनन्दत कश्चन दौर्भाग्येन आत्मनो लोके दौर्भाग्येनात्मनो लोके दौर्भाग्येनात्मनो लोके विश्रुता दुर्भगेति सा विश्रुता दुर्भगेति सा
विश्रुता दुर्भगेति सा या तुष्टा राजर्षयेतु या तुष्टा राजर्षयेतु या तुष्टा राजर्षयेतु वृतादात् पूरवे वरम् वृतादात् पूरवे वरम् वृतादात् पूरवे वरम् कदाचित् अटमाना सा कदाचिदटमाना सा कदाचिदटमाना सा ब्रह्मलोकान् महीं गतम् ब्रह्मलोकान् महीं गतम् ब्रह्मलोकान् महीं गतम् वव्रे बृहद्व्रतं मां तु वव्रे बृहद्व्रतं मां तु वव्रे बृहद्व्रतं मां तु जानति काममोहिता जानति काममोहिता जानति काममोहिता मयि संरभ्य विपुलम् मयि संरभ्य विपुलम् मयि संरभ्य विपुलम् अदात् शापं सुदुस्सहम् अदाच्छापं सुदुस्सहम् अदाच्छापं सुदुस्सहम् स्थातुम् अर्हसि नैकत्र स्थातुमर्हसि नैकत्र स्थातुमर्हसि नैकत्र मद्याज्ञा विमुखो मुने मद्याज्ञा विमुखो मुने मद्याज्ञा विमुखो मुने ततो विहत संकल्पा ततो विहत संकल्पा ततो विहत संकल्पा कन्यका यवनेश्वरम् कन्यका यवनेश्वरम् कन्यका यवनेश्वरम् मयोपदिष्टम् आसाद्य मयोपदिष्टमासाद्य मयोपदिष्टमासाद्य वव्रे नाम्ना भयं पतिम् वव्रे नाम्ना भयं पतिम् वव्रे नाम्ना भयं पतिम् ऋषभं यवनानां त्वाम् ऋषभं यवनानां त्वाम् ऋषभं यवनानां त्वाम् वृणे वीरेप्सितं पतिम् वृणे वीरेप्सितं पतिम् वृणे वीरेप्सितं पतिम् सङ्कल्पः त्वयि भूतानां सङ्कल्पस्त्वयि भूतानां सङ्कल्पस्त्वयि भूतानां कृतः किल नरिष्यति कृतः किल नरिष्यति कृतः किल नरिष्यति द्वाविमौ अनुशोचन्ति द्वाविमावनुशोचन्ति द्वाविमावनुशोचन्ति बालौ असदवग्रहौ बालावसदवग्रहौ बालावसदवग्रहौ यल्लोकशास्त्रोपनतं 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 नराति न तदिच्छति नराति न तदिच्छति नराति न तदिच्छति अथो भजस्व मां भद्र अथो भजस्व मां भद्र अथो भजस्व मां भद्र भजन्तीं मे दयां कुरु भजन्तीं मे दयां कुरु भजन्तीं मे दयां कुरु एतावान् पौरुषो धर्मो एतावान् पौरुषो धर्मो एतावान् पौरुषो धर्मो यद् आर्तान् अनुकम्पते यदार्तान् अनुकम्पते यदार्तान् अनुकम्पते कालकन्योदितवचो 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 निशम्य यवनेश्वरः निशम्य यवनेश्वरः निशम्य यवनेश्वरः चिकीर्षुः देवगुह्यं स चिकीर्षुर्देवगुह्यं स चिकीर्षुर्देवगुह्यं स सस्मितं ताम् अभाषत सस्मितं ताम् अभाषत सस्मितं ताम् अभाषत मया निरूपितः तुभ्यं मया निरूपितस्तुभ्यं मया निरूपितस्तुभ्यं पतिः आत्मसमाधिना पतिरात्मसमाधिना पतिरात्मसमाधिना नाभिनन्दति लोकोऽयं नाभिनन्दति लोकोऽयं नाभिनन्दति लोकोऽयं त्वाम् अभद्राम् असम्मताम् त्वामभद्राम् असम्मताम् त्वाम् अभद्राम् असम्मताम् त्वं
अव्यक्तगतिः भुङ्क्ष्व त्वमव्यक्तगतिर्भुङ्क्ष्व त्वम् अव्यक्तगतिर्भुङ्क्ष्व लोकं कर्म विनिर्मितं लोकं कर्म विनिर्मितं लोकं कर्म विनिर्मितं याहि मे पृतनायुक्ता याहि मे पृतनायुक्ता याहि मे पृतनायुक्ता प्रजानाशं प्रणेष्यसि प्रजानाशं प्रणेष्यसि प्रजानाशं प्रणेष्यसि प्रज्वारोऽयं मम भ्राता प्रज्वारोऽयं मम भ्राता प्रज्वारोऽयं मम भ्राता त्वं च मे भगिनी भव त्वं च मे भगिनी भव त्वं च मे भगिनी भव चरामि उभाभ्यां लोकेऽस्मिन् चराम्युभाभ्यां लोकेऽस्मिन् चराम्युभाभ्यां लोकेऽस्मिन् अव्यक्तो भीमसैनिकः अव्यक्तो भीमसैनिकः अव्यक्तो भीमसैनिकः இப்போ எல்லாரும் இந்த அத்தியாயத்தை சேர்ந்து படிக்கலாம். நாரதம் வாச்ச இத்தம் புரஞ்சனம் சத்ரியக் வசமானீய விப்ரமைः புரஞ்சனி மகாராஜ रेमे रमयति पतिं स राजा महिषीं राजन् सुस्नातां रुचिराननां कृतस्वस्त्ययनां तृप्ताम् अभ्यनन्ददुपागतां तयोपगूढः परिरब्धकन्धरो रहोनुमन्त्रैरपकृष्टचेतसः न कालरंहो बुबुधे दुरत्ययं दिवानिशेति प्रमदापरिग्रहः शयान उन्नद्धमदो महामना महार्हतल्पे महिषी भुजोपधिः तामेव वीरो मनुते परं यतः तमोभिभूतो न निजं परं च यत् तयैवं रममाणस्य कामकश्मलचेतसः क्षणार्धमिव राजेन्द्र व्यतिक्रान्तं नवं वयः तस्याम् अजनयत् पुत्रान् पुरञ्जन्यां पुरञ्जनः शतान्येकादश विराट् आयुषोर्धम् अताद्यगात् दुहितृर्दशोत्तरशतं पितृमातृयशस्करीः शीलौदार्यगुणोपेताः पौरञ्जन्यः प्रजापते स पञ्चालपतिः पुत्रान् पितृवंशविवर्धनान् दारैः संयोजयामास दुहितृः सदृशैर्वरैः पुत्राणां चाभवन् पुत्रा एकैकस्य शतं यैर्वै पौरञ्जनो वंशः पञ्चालेषु समेधितः तेषु तद्रिक्तहारेषु गृहकोशानुजीविषु निरूढेन ममत्वेन विषयेष्वन्वबध्यत ईजे चक्रतुभिर्घोरैः दीक्षितः पशुमारकैः देवान् पितॄन् भूतपतीन् नानाकामो यथा भवान् युक्तेष्वेवं प्रमत्तस्य कुटुम्बासक्तचेतसः आससाद स वै कालो यो प्रियः प्रिययोषितां चण्डवेग इति ख्यातो गन्धर्वाधिपतिर्नृप गन्धर्वास्तस्य बलिनः 60,000 गन्धर्व्यस्तादृशीरस्य मैथुन्यश्च सितासिताः परिवृत्या विलुम्पन्ति सर्वकामविनिर्मिताम् ते चण्डवेगानुचराः पुरञ्जनपुरं यदा हर्तुमारेभिरे तत्र प्रत्यषेधत्प्रजागरः स 7,000 विंशत्या च 100 समाः पुरञ्जनपुराध्यक्षो गन्धर्वैर्युयुधे बली क्षीयमाणे स्वसम्बन्धे एकस्मिन् बहुभिर्युधा चिन्तां परां जगामार्तः स राष्ट्रपुरबान्धवः
स एव पुर्यां मधुबुक् पञ्चालेषु स्वपार्षदैः उपनीतं बलिं गृह्णन् स्त्रीजितो नाविदद्भयम् कालस्य दुहिता काचित् त्रिलोकीं वरमिच्छति पर्यटन्ती न बर्हिष्मन् प्रत्यनन्दत कश्चन दौर्भाग्येनात्मनो लोके विश्रुता दुर्भगेति सा या तुष्टा राजर्षयेतु वृतादात् पूरवे वरम् कदाचिदटमाना सा ब्रह्मलोकान् महीगतम् वव्रे बृहद्व्रतं मां तु जानति काममोहिता मयि संरभ्य विपुलम् अदाच्छापं सुदुस्सहं स्थातुमर्हसि नैकत्र मद्याज्ञा विमुखो मुने ततो विहत संकल्पा कन्यका यवनेश्वरम् मयोपदिष्टमासाद्य वव्रे नाम्ना भयं पतिम् ऋषभं यवनानां त्वां वृणे वीरेप्सितं पतिम् संकल्पस्त्वयि भूतानां कृतः किल नरिष्यति द्वाविमावनुशोचन्ति बालावसदवग्रहौ यल्लोकशास्त्रोपनतं नराति न तदिच्छति अथो भजस्व मां भद्र भजन्तीं मे दयां कुरु एतावान् पौरुषो धर्मो यदार्तान् अनुकम्पते कालकन्योदितवचो निशम्य यवनेश्वरः चिकीर्षुर्देवगुह्यं सस्मितं ताम् अभाषत मया निरूपितस्तुभ्यं पतिरात्मसमाधिना नाभिनन्दति लोकोऽयं त्वामभद्राम् असम्मताम् त्वामव्यक्तगतिर्भुङ्क्ष्व लोकं कर्म विनिर्मितं याहि मे पृतनायुक्ता प्रजानाशं प्रणेष्यसि प्रज्वारोऽयं मम भ्राता त्वं च मे भगिनी भव चरां युवाभ्यां लोकेऽस्मिन् अव्यक्तो भीमसैनिकः श्रीहरये नमः श्रीहरये नमः श्रीहरये नमः गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द சத்குருநாத மகாராஜ் கி जय இந்த அத்தியாயம் நம்ம படிச்ச ராகம் நாதநாம கிரியா. அடுத்த செஷன்ல 28வது கத்துக்க ஆரம்பிக்கலாம். ராதே ராதே. Radhe Radhe. By the grace of our Guru Maharaj, we are learning Srimad Bhagavata Mahapurana. And now in the 4th skanda, we learned 26 chapters. Today we are learning the 27th chapter. In the 26th chapter, we saw the hunting expedition of Puranjana. How he came back, he pacified his wife with sweet words and all that. And so in this 27th chapter, Narada Maharishi further continues with the story of Puranjana. All along, the lady was not called by any name. So now in this chapter, he calls her as Puranjani because she is the spouse of Puranjana. So he says, having this taken Puranjana completely into her fold by all her feminine charms, now Puranjani started sporting with him after taking a bath and after decorating herself very well. And Puranjana did not at all realize the passage of time while he sported with her because he was completely captivated by all her loving words and all her charms and so on. And he did not even realize whether it was day or night. And he considered her and sporting with her as the supreme goal of his life. And he did not think about anything else in this world. And it is needless to say that he didn't even think about God, says Narada Maharishi. And as he was sporting with Puranjani in this manner, his youth just passed away like just half a second, he says. And Puranjana begot through Puranjani 1100 sons and 110 daughters. And by this time, half of his lifespan had got over. That is, 50 years of his life had been spent. And further, Puranjana propagated his lineage by getting his sons and daughters married to suitable brides and bridegrooms. And each of his sons begot 100 sons each. And through this, the race of Puranjana, it started growing in this land of Panchala.
and he had now a deep sense of attachment to all his sons, his grandsons, who were all his heirs, and also to his house, his property, his servants, and he became totally bound to all the sense objects. And Narada Maharshi then says, O King Prachina Barhis, just as how you did lot of sacrifices by killing lot of animals, Puranjana also worshipped all the gods, the mains, the lord of the ghosts, and so on through many sacrifices in which he killed many animals as Pashu Bali, because Puranjana had many desires in his heart and he wanted all them to get fulfilled. And when he was thus totally entangled in the family life in this manner, he was totally unmindful of his highest welfare, and slowly what happened, old age or senility, it started setting in Puranjana. And this old age or senility is not at all desired by men who wish to enjoy more and more of sense pleasures, isn't it? And now further, Narada Maharshi says there was a chief of Gandharvas called Chandavega. He had a retinue or an army of 360 very strong Gandharvas. And he also had an equal number of Gandharva women in his army. And in these Gandharva women, among them, half of them were fair in complexion and half of them were dark in complexion. And all these 360 Gandharva women paired along with the 360 men, and they started surrounding the city of Puranjana and they started slowly attacking it. And when these attendants of Chandavega started attacking the city of Puranjana, what happened was the five-hooded serpent that was protecting Puranjani and also the city, it started defending this attack, being awake always. It started resisting their attack. For 100 long years, this serpent fought single-handedly the attack of all the 720 Gandharvas put together with great strength. It started defending all of them. And when Puranjana noticed that this serpent was slowly losing its strength because it was fighting all alone with so many of them, Puranjana became very, very worried. But though he was worried, he started enjoying all the tributes that was brought to him by all his servants from all the other countries. And he was always being won over his wife and he was totally under her control. And so he knew nothing of all the fears that was waiting for him. Now there was one daughter of Kala or time called the Kala Kanya. She was called as Durbhaga because of her misfortune. She was highly misfortunate. And so she went about in all the three worlds in search of a suitable husband for herself. But nobody would welcome her because she was highly misfortunate. So once as she was just roaming about on earth, Narada Maharishi says, I happened to come to the earth from Brahma Loka at that time. And when she saw me, she got infatuated and she immediately approached me for marriage, though she knew that I had taken a vow of permanent celibacy. So naturally I refused her, but she got extremely furious and she gave me a curse. She said, O sage, because you have refused my proposal, your feet shall not stay in one place. You shall keep on roaming about in this world. And that is why we see that Narada Maharshi is Triloka Sanchari. That is, he keeps on roaming about in all the three worlds. But Narada Maharshi has taken his curse as a boon. And so what he does is, he keeps on moving about and keeps doing Bhakti Prachara. And what happened later on, Narada Maharshi says, as instructed by me, what this Kala Kanya did was, she went and approached the lord of Yavanas, who was called as Bhaya, and she said, I seek you as my spouse, so please marry me. And then she says, a Nyaya, she says, a person who does not part with something that is fit to be given, or does not accept something which is fit to be accepted, is a foolish person indeed. And so what you must do is, you must be merciful to me and accept me, because to be compassionate to the afflicted ones is the supreme duty of a human being, she says. And hearing these words of Kala Kanya or Durbhaga, the lord of Yavanas, he just smiled to himself, because he was willing to fulfill the secret mission of all the gods. And so he smiled and said, he just wanted to dissuade her, he wanted to escape from her. So he said, see Durbhaga, none in this world would ever accept you because you are most inauspicious. But with my vision of divine knowledge, I have found a very suitable partner for you. So what you must do is, you must always remain hidden and enjoy all the people who are created in this world. Treat everyone as your husband in this world, and along with my army, you can destroy all the living beings in this world. Because whomever you seek, they will only perish in a very short time, he says. And I have a brother named Prajvara,
And so you can be my sister, he says. He doesn't want to marry her, so he says you can be my sister. So along with you both and my powerful army, I shall march over this entire world and slowly destroy all the living beings. So this is the plan of Bhaya. And with this ends the 27th chapter which we learned today. So let us meet in the next session when we learn the 28th chapter. Radhe Radhe.